அந்த டீ கடைக்காரமா சொன்னதுல இருந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம சின்ன பசங்களெல்லாம் கூட்டிட்டு போறோம். என்ன ரோடு இவ்ளோ மோசமா இருக்குது? ஓ, இது மலை பகுதியில, அதனாலதான் இப்படி இருக்கு போல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க சேஃபா டூர் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சேரணும். அனுஷ்கா பாத்தியா, பஸ் கீழ இருந்து யாரோ வாந்தி எடுக்கறாங்க. வாந்தி எடுக்கிற சத்தம் இங்க கேக்குது. அந்த டீ கடையில நிறைய பிஸ்கெட் முறுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம். பஸ் போற பாதை ரொம்ப மேடும் பள்ளமா இருக்குது. பஸ் தூக்கி தூக்கி போடுது. அதான் சாப்பிட்டதெல்லாம் இப்படி கொமட்டிட்டு வருது. மல்லி பாத்து, நீ எடுக்கிற வாந்தி பின்னாடி பென்ட்லி மேல எல்லாம் பரப்போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெளியே தானே வாந்தி எடுக்கிறேன், அப்புறம் என்ன? அக்கா, நம்ம மல்லி அக்கா தான் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிலா, லில்லி மல்லி டீ கடையில நிறைய பிஸ்கெட் முறுக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, நான் பார்த்தேன். அதனாலதான் மல்லிக்கு பஸ்ல போகும்போது ஒத்துக்கல போல இருக்கு. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிறா. எப்பவுமே பஸ்ல போகும்போது கம்மியா தான் சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டோம்னு சொன்னா பஸ் தூக்கி தூக்கி போறோம்ல, அதுல அப்படியே கொமட்டிட்டு வாந்திலாம் வரும். என்ன ரோடு இவ்வளவு மோசமா இருக்குது? இன்னும் நான் 100 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டணும் அந்த ஹோட்டலுக்கு போய் சேர்றதுக்கு. எப்படிதான் ஓட்ட போறனோ எனக்கு ஒன்னும் புரியல. ச்சே, பேசாம இந்த ட்ரிப்புக்கு நம்ம ஆறுமுகம் டிரைவரையே அனுப்பிச்சிருக்கலாம் போல இருக்கு. அவசரப்பட்டு நம்ம வந்துட்டோம். ஆலிஸ், பேசாம நம்ம வீட்ல இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஆலிஸ், இந்த ட்ரிப்புக்கு வந்தது ரொம்ப மோசமா இருக்கு. ஆலிஸ், எனக்கு கண்டினியூஸா டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ல இருந்தாலாச்சும் ஜாலியா யூடியூப் பார்த்து இருந்திருக்கலாம். இப்ப பாரு, இப்படி வெயில்ல நம்ம வந்து ரொம்ப காஞ்சு போய் ரொம்ப சஃபோகேட்டடா இருக்கு. ரோடு இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ச்சே, எப்படியாச்சும் நம்ம ஹோட்டல் போய் ரீச் ஆயிட்டா போதும். என்னது இது? ஏதோ சத்தம் கேக்குது பெருசா. என்னாச்சுன்னு தெரியலையே. முருகேசன், என்னாச்சு முருகேசன்? ஏதோ டப்புன்னு சவுண்ட் கேட்டது. மேம், எனக்கு என்னமோ டயர் தான் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க மேம், நான் இறங்கி போய் என்னன்னு பாக்குறேன். கடவுளே, எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்க கூடாது. நீதான் எங்களை காப்பாத்தணும். எந்த டயர்ல இருந்து சத்தம் வந்துச்சு? இந்த டயர் நல்லா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னது இது? இந்த டயர்ல ஆணி குத்தி இருக்குது. ஐயோ மேம், ஏதோ பெரிய ஆணி குத்தி இருக்கு மேம் டயர்ல. அதனாலதான் பஸ் டயர் இப்படி பஞ்சர் ஆயிடுச்சு. டயர் எப்படியும் மாத்தி ஆகணும் மேம். ஏய் பூஜா, என்னப்பா இது? நடுக்காட்டுல போய் நம்ம டிரைவர் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. என்ன முருகேசன் சொல்றீங்க? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நம்ம பசங்களை வேற கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே லேட்டு. ஆக்சுவலா இந்த டைம்ல நம்ம ஹோட்டல்ல இருந்திருக்கணும். அதை தாண்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க நான் பாக்குறேன். ஐயோ, என்னது இது? இவ்ளோ பெரிய ஆணி டயர்ல குத்தி இருக்கு. என்ன முருகேசன் இது? இப்ப என்ன பண்றது? நீங்க கொஞ்சம் பார்த்து ஓட்டிருக்கலாம்ல. மேம், என்ன மேம் பண்ண சொல்றீங்க? ஏற்கனவே ரோடு இங்க சரியில்லை. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி டயர் பஞ்சர் ஆகுறதுலாம் சாதாரணமான விஷயம் தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப பஞ்சர் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் முருகேசன்? எப்படியோ குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும் மேம். இதை கைட்டிட்டு ஸ்டெப்னி மாத்தணும் மேம். ஓ ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியல. என்ன முருகேசன் இது? நம்ம சின்ன பசங்களெல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கோம். நடுக்காட்டுல இந்த மாதிரி பஸ் டயர் பஞ்சர் ஆகி நிக்குதே. இப்ப என்ன பண்றதோ போங்க. மேம், பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுல, இது சரி பண்ண கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுங்களா மேம்? என்னது, 1 மணி நேரம் ஆகுமா? ஐயோ, இந்நேரம் நம்ம ஹோட்டல் ரீச் ஆயிருக்க வேண்டியது. சரிங்க மேம், நம்ம வேணும்னா பசங்களெல்லாம் இறங்கி யாராச்சும் ரெஸ்ட் ரூம் போகணும்னா போயிட்டு வர சொல்லலாம். ஏற்கனவே அந்த டீ கடைக்காரமா சொன்னது எனக்கு மனசுக்கே சரியில்லை. அவங்க சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் போகணுமோ போயிட்டு வந்துருங்கம்மா. எப்படியும் கிட்டத்தட்ட 1 hour ஆகும். யாரும் ரொம்ப தூரமாலாம் போக கூடாது, பக்கத்திலே போயிட்டு வரணும். சரியா? யாரும் தனியா போகாதீங்க, எல்லாம் குரூப்பா போங்க சொல்லிட்டேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க மரத்தடி நிலையிலே உட்கார்ந்துட்டு இருங்க. வேற எங்கேயும் போக கூடாது. இங்க பாருங்க, வானம் ஏற்கனவே இருட்டிக்கிட்டு இருக்கு. மழை வர மாதிரி வேற இருக்குது. இஃப் சப்போஸ் மழை வந்ததுன்னா சீக்கிரமா எல்லாருமே பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கணும். சரியா? என்ன மேம் இது? இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி நடுக்காட்டுல நிக்க வேண்டியதா போயிடுச்சு. எல்லாரும் பாவம் சின்ன பசங்க. இப்படி டூருக்கு கிளம்பும் போது தடங்கள் மேல தடங்கள் வந்துட்டே இருக்கே. முருகேசன், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுங்க முருகேசன் டயர் சேஞ்ச் பண்றதுக்கு? மேம், இப்பதான் மேம் டயர் கழட்டி இருக்கேன். டயர் வேற ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டினேன் மேம். வேற டயர் மாத்துறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும் மேம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம், நான் மாத்திடுறேன். வேலை செய்யறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். இவங்க வேற சும்மா நொய் நொயின்னு எப்பாவும் கேட்டுட்டு இருந்தா அவங்க என்ன நல்ல மரத்தடி நிலையில நின்னுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அப்படியா? நம்ம தானே கஷ்டப்பட்டு மாற்றோம். நம்மளுக்கு தான் தெரியும் இதோட கஷ்டம். ஒரே தண்ணி தாகமா இருக்குது. சரி, நம்ம லில்லி மல்லி கிட்ட கேட்டு பாப்போம் தண்ணி ஏதாச்சும் வச்சிருக்காங்களான்னு. லில்லி மல்லி, குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் தண்ணி கிண்ணி வச்சிருக்கீங்களாப்பா? தண்ணியா? தண்ணி என்ன, எங்க கிட்ட 1 லிட்டர் ஜூஸே இருக்குது. அப்படி சொல்லுவோம் எதிர்பார்த்தியா? அடிக்கிற வெயிலுக்கு எங்க கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் நாங்களே குடிச்சிட்டோம். இப்ப எங்க கிட்ட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அடிப்போடி நீ வேற. சரி இரு, நான் அனுஷ்கா கிட்ட கேட்டு பாக்குறேன். ஏய் அனுஷ்கா, நீ தான் ஃப்ளாஸ்க்ல ஐஸ் வாட்டர்லாம் வச்சிருந்தே, இருக்காப்பா? அப்பவே நான் எல்லாத்தையும்
ஏகப்பட்ட பூ பறிச்சிட்டோம். ஆனா தினக்கும் இந்த வழியா பூவை பறிச்சுக்கிட்டு போறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வருது. முதல்ல இந்த இடத்தை விட்டு தாண்டி நம்ம ஊருக்குள்ள போயிடணும். இந்த கால் வயிறு கஞ்சி குடிக்கிறதுக்கு உயிரெல்லாம் பணைய வைக்க வேண்டியதா இருக்கு. என்ன நடுக்காட்டுல ஒரு பஸ் நிக்குது, பாக்கிறதுக்கு ஏதோ ஸ்கூல் பஸ் ஆட்டோல இருக்கு. அட ஆமா, வரிசையா பள்ளிக்கூட பசங்க எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்காங்க, பக்கத்திலே வாத்திச்சில நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு விஷயம் எதுவும் தெரியாதா? இது ரொம்ப ஆபத்தான இடமாச்சே, இந்த இடத்துல போய் இப்படி நிக்கலாமா? அங்க பாருங்கப்பா, தூரத்துல ஒரு ஆன்ட்டி ஏதோ தலையில கூடை வச்சு எடுத்துட்டு வராங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம வாங்கி சாப்பிடலாமா? அப்படியா? இல்லடா, ஆன்ட்டி நிறுத்துங்கப்பா. அவங்க கிட்ட சாப்பிடுறதுக்கு நுங்கு இல்ல மாங்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா கூட நம்ம வாங்கி சாப்பிடலாம். என்கிட்ட காசு இருக்குது. என்ன இருக்கு கூடையில? ச்சே, பூவா அது? வேற ஏதாச்சும் தின்றதுக்கு எடுத்துட்டு வர கூடாது? ஏமா, யார் நீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அதுவும் நடுக்காட்டுல இப்படி நின்னுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த இடத்துல? அது ஒண்ணும் இல்லம்மா, நாங்க வந்த பஸ் டயரு பஞ்சர் ஆயிடுச்சு. இங்க பக்கத்துல கொல்லிமலையில தான் ஹோட்டல் ரூம் புக் பண்ணிருக்கோம். இந்த வழியா போனா எங்க டிரைவர் ஷார்ட் கட்டுன்னு இந்த வழியா வந்தாரு. ஆனா பாருங்க, பஸ் டயர் பஞ்சர் ஆகி நிக்குது. அதனால தான் நாங்க எல்லாரும் இறங்கி இப்படி நின்னுகிட்டு இருக்கோம். என்னது, கொல்லிமலைக்கு வந்திருக்கீங்களா? ஏம்மா, நீங்க பார்த்தா நல்லா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு கொல்லிமலைக்கு போறேன்றீங்க. அத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? போறதுதான் போறீங்க, இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்களே, இது எப்பேற்பட்ட இடம் உங்களுக்கு தெரியுமா? இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கும் இந்த பிள்ளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்துமா. முதல்ல சீக்கிரமா இங்க இருந்து புறப்படுங்க. நாங்க இந்த பக்கமா போறதுக்கே உயிரை பணைய வச்சுட்டு போயிட்டு வரோம். நீங்க என்னடா சர்வசாதாரணமா இம்பிட்டு சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இப்படி தைரியமா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல போற வழிய பாருங்க, சீக்கிரமா இங்க நிக்காதீங்க. ஏமா, இந்த இடத்துல என்னமா பிரச்சனை இருக்குது? அட என்னமா, நீங்க படிச்சவங்களா இருக்கீங்க, பிரச்சனைன்னு சொல்ற புரிஞ்சுக்காம என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்கம்மா, உசுறு மேல ஆசை இருந்தா. உங்க கூட இதே மாதிரி கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு இருந்தா என் உயிருக்குள்ள ஆபத்து வந்துரும். என்ன நம்பிதான் 2 ஜீவன் இருக்கு. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் என் உயிருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் என்ன நம்பி இருக்கவங்களுக்கு என்ன கதி?